தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபியான காலவெளியிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே 2 பேதுருக்கு எழுதினதான நிருபம் 2ஆம் அதிகாரம். அன்பான சகோதரே சகோதரியே, நீங்க 6ஆம் வசனம் தொடங்கி தேவ மகிமைக்காக 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த லோத்தை குறித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது நீதிமானாகிய லோத்து என்று சொல்லி. 8ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா அப்படிதான் சொல்லுது, நீதிமானாகிய லோத்து என்று சொல்லப்படுது. ஆனா அன்பான தேவ ஜனம், இந்த நீதிமான் செய்த ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அன்பான தேவ ஜனமே 6-7 வசனங்களை வாசிக்கும் போது தேவன் ஆபிரகாமையும் லோத்தையும் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆகையால் என்ன ஆயிப்போச்சுன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் லோத்தனுடைய வேலைக்காரனுக்கும் சண்டை வந்துடுச்சு. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க, நம்ம சண்டை போட்டுக்குன்னா என்னங்க, நம்ம மத்தியில் இருக்கிற புறஜாதியாருக்கு நம்ம இடம் கொடுத்தது போல இருக்கும். ஆகையால நம்ம சண்டை போடுறது வேண்டாம், தேசம் உனக்கு முன்னால இருக்குது, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன்னு சொன்ன உடனே, பிரியமான தேவச்சனமே, லோத்து செய்த என்னங்க ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நீதிமான் என்று வேதம் சொல்லுது. அப்போ அவர் கண்டிப்பா என்ன ஆயிருக்கணும், தேவனுடைய பிள்ளையா இருந்திருக்கணும். இவர் என்ன பண்ண தவறிட்டாருன்னா, தேசத்தை தெரிஞ்சுன்னு உனக்கு என்னங்க வலதுபுறமும் இடதுபுறம் போன்னு சொன்ன உடனே ஒரு முழங்கால் படிட்டு ஜெபிச்சிருக்கணும். ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும் தெரியாது, எங்க போகணும் எனக்கு தெரியாது, ஆகையால் நீங்க என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய நடத்துதலுக்காக ஜெபம் பண்ணிருக்கணும். இல்லையா, ஆபிரகாமிடத்துல கேட்டிருக்கணும். ஏன்னா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் தானே இவரே. கேட்டிருக்கணும், நான் எங்கே போகட்டும்னு. ஒன்று, ஜெபம் பண்ணி தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளல. 2வது, தேவ மனுஷனா இருக்கிற ஆபிரகாமோடும் கேட்கல. இவர் பாட்டுக்கு என்ன பண்ணாருன்னா, 10ஆம் வசனம் சொல்லுது, நீங்க ஆதியாகமம் 13:10 வாசிச்சு பாருங்க. அவர் கண்டேர் எடுத்து பார்த்தாராம். என்னங்க, இந்த சோதம் குமாரா அழியும் முன்னே எப்படி இருந்துச்சுன்னா, சமபூமியா, நீர் வளர்ச்சல் உள்ளதாக, பசுமையாக, கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேனை போல, எகிப்து தேசத்தை போல இருந்துச்சு. செழிப்பை பார்த்த உடனே என்னங்க, சுகத்தை பார்த்த உடனே, உலகத்தை பார்த்த உடனே, உலகத்துக்குள்ள பார்க்கும்போது எப்படி இருக்கு சொல்லுங்க, எல்லாம் வண்ண வண்ணமாக இருக்குது, கவிர்க்கக்கூடியதாக, நம்ம இழுக்கக்கூடியதாக பல காட்சிகள் உலகத்திலே இருக்கிறது. ஆகையால ஒரு தேவ பிள்ளை அவைகளில் போய் என்ன ஆயிடக்கூடாது, இழுப்புண்டு போய் அவைகளில் சிக்கி நம்முடைய ஆத்மா நஷ்டம் போகக்கூடாது. ஆனா இவங்க போனாங்க, போகும்போது எப்படி போனாங்கன்னா சம்பூர்ணமா போறாங்க, ஆசீர்வாதத்தோடு நல்ல நிலையிலே போறாங்க. ஆனா அன்பான சகோதரனே சகோதரியே, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சு பாருங்க. போய் அந்த ஊர் எல்லையில என்னங்க நாற்காலியை போட்டு உக்காந்துக்கணும், ஊருக்கு தலைவனா ஊர் வாசல்ல போய் உக்காந்துட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுது, அன்பான தேவ சனமே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் என்ன, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு கேட்குது. ஸோ அப்படி இருக்கும்போது போய் அந்நியர்களோடு என்ன பண்ணிட்டாங்க, போய் சம்பந்தம் வச்சுட்டான், அவங்களோடு அன்றை ஒருத்தனா மாறிட்டான். ஆகையால இந்த நீதிமானா இருந்த இவன், அவங்களுடைய செயல்கள் தேவனுடைய பார்வையில பொல்லாங்கா இருந்தது. தேவன் அருவருக்கத்தக்க செயல்களில் அன்பான தேவ ஜனமே ஈடுபட்டார்கள். ஆதியாகமம் நீங்க 19ஆம் அதிகாரம் அன்பான தேவ ஜனமே 9லிருந்து 13 வசனம் வாசிக்கும் போது அவங்க யாரா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண் புணர்ச்சிக்காரர்களா இருந்தார்கள். இந்த லோத்து வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க, வீட்டுக்கு வந்த 2 புருஷர்களை அனுப்புங்க, அவர்களோடு நாங்கள் சயனிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவங்க ஹோமோசெக்ஷுவல்ல
ஈடுபட்ட மக்களாயிருந்தான். அப்படியாப்பட்ட கூட்டத்தோடு போய் இவன் சேர்ந்தான். ஆகியால் நாளுக்கு நாள் தன்னுடைய நீதி உள்ள ஆவியில கலக்கம் அடைந்தான் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவ சனமே, ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதம் என்று வேதம் சொல்லுது. ஆகையால நம்ம உலகத்துல இருந்தாலும் நம்ம உலக சிநேகத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒத்து போகக்கூடாது. இன்னைக்கு பல கிறிஸ்துவங்க, பல விசுவாசிங்க என்னங்க ஆளுக்கு தகுந்தபடி, இடத்துக்கு தகுந்தபடி தங்களை மாற்றி கொள்றதுனாலதான் இன்னைக்கு அன்பான தேவ சனமே சபைக்குள்ள என்ன வந்துடுச்சு சொல்லுங்க, உலகம் வந்துடுச்சு. ஒரு காலம் இருந்துச்சு. நீங்க தேவ மகிமைக்கா அப்போஸ்தலர் 17:6 வாசிச்சு பாருங்க. பவுலையும் ஷீலாவை பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னாங்க, உலகத்தை கலக்கிறவங்க இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள், முன்பிதாக்கள், பரிசுத்தவான்கள் உலகத்தை கலக்கினாங்க. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள உலகத்தை கொண்டு வந்து என்னங்க நாகரிகம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாகரிகம் அற்றவர்களா இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால அன்பான தேவ சனமே, இன்னைக்கு சபையில பரிசுத்தத்தை கெடுத்து, சபையின் ஒழுங்க கெடுத்து, சபையில கேலி பரிகாசம் பண்ணிக்கின்னு கர்த்தருடைய ஆலயத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கள்ளருடைய கெபியா மாத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவ பக்தி அற்ற ஒரு நிலையில நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகையால அன்பான தேவ சனமே, ஆகையால் தான் லோத்தினுடைய வாழ்க்கையில அன்பான தேவ சனமே, அவர் நீதிமான் என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகப்பனோடு 2 பிள்ளைங்க தவறா நடந்தார். அப்பனை நல்லா குடிக்க வச்சு, உலகத்துல எங்களுக்கு புருஷனை கிடைக்கிறதுலன்னு என்னங்க மூத்தவளும் இளையவளும் தகப்பனோட சரீர உறவு கொண்டு தகப்பனுக்கே பிள்ளைய பெற்றெடுத்து ஒருத்தனுக்கு அம்மோன் என்று ஒருத்தனுக்கு மோவாப் என்று பெயர் வைத்தாங்க. இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா அன்பான தேவ மனைவியை பார்த்தீங்கன்னா உப்பு தூணா மாறி போட்டான். குடும்பமே நாசமா போயிடுச்சு. ஆகிய உலகத்தோடு நீங்க சேர்ந்தீங்கன்னா அவங்க குடும்பம் சீர்கெட்டு போயிடும், பக்தியற்ற நிலைமையில தள்ளப்படும். ஆகையால தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க வேர் பிரிந்த வாழ்க்கை வாழுங்க. பவுல் சொன்னது போல, எனக்கு லாபமான எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையா என்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு வேர் பிரிஞ்சு அன்பான தேவஜன கொஞ்ச காலம் வாழ்றது தேவனுக்கு பிரியமா சுத்தமா வாழுங்க. சாட்சிய கெட்ட வாழ்க்கை வாழாதீங்க. உங்களால தேவன் மகிமைப்படணுமே தவிர உங்களால தேவன் துக்கப்படக்கூடாது. ஆகையால் இந்த காலையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் என் குடும்பத்தை நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடி, தேவனுடைய நாம தூசிக்கப்படாதபடிக்கு எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க தேவன் நீர் உதவி செய்யும். லோத்தனுடைய தொடக்கம் நன்றாக இருந்தது, ஆனால் அவருடைய முடிவு நன்றாக இல்லாததுனால அன்று தேவ மனுஷனோடு இருக்கிற வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டான், தான் பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். ஆனால் எப்பொழுது தேவ மனுஷனுடைய உறவை விட்டு அந்த தேவனை விட்டு தூரமாக போனானோ அவனும் அவனுடைய குடும்பமும் அன்று சீர்கெட்டு போனது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஒருவரும் அன்றைய கர்த்தாவே கெட்டு போகாதபடிக்கு இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு அந்த ஒப்பு கொடுக்கத்தக்கதாக தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் கர்த்தர் தானே ஆண்டவரை வீடு வாசல தாங்க. சரீர பலவீனத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த சுகபலனை தாரும். ஆண்டவரே தேவன் தானே கடன் பிரச்சனை இருக்கிற மக்களுடைய கடன் பிரச்சனை ஆசீர்வதியும். யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறாங்களோ அவருடைய வியாபாரங்கள் பல மடங்கா பெருக நீர் உதவி செய்து வழி நடத்தும். நன்மை நாள் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொன்னால் எங்களை அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.